ஸ்டாப்பி கற்றுக்கிறீங்களா வீலி கற்றுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே கற்றுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கியர் போட்டுங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஒரு 20 மட்டும் போங்க. 20 மட்டும் போயிட்டு கிளச்சு பிடிக்கிறீங்க. கிளச்சை பிடிச்சி பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 2 விரல தான் பிடிக்கணும். கிளச்சாக இருக்கட்டும் பிரேக்காக இருக்கட்டும். நீங்கள் வீலிங் அடிக்கிறது ஸ்டாப்பி அடிக்கிறது ரெண்டுமே வந்து 2 விரல பிடிச்சா தான் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் 3 விரல் 4 விரலாம் பிடிச்சிங்கன்னா எதுவும் இருந்தாலுமே வீலிங்கு ஸ்டாப்பி ரெண்டுமே வந்து அடிக்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் 2 விரல பிடிச்சி ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணணும், கிளச்சு இப்போ நீங்கள் 20 ஸ்பீட் போயிட்டு இருக்கும்போது கிளச்சு பிடிக்கிறீங்க, ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக விட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரேக் வந்து 2 விரல பிடிக்கிறீங்க. சடனாக அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 காலம் டேங்க்கில் லாக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி அழுத்தணும். பிரேக்கு கிளச்சு பிடிக்கிறீங்க, பிரேக் அப்ளை பண்ணும்போது இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து அழுத்தணும். இந்த ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஏறணும். ஒரு டைம் நீங்கள் பிரேக் அடிச்சுக்காமீங்க. பிரேக் அடிக்கும்போது இந்த 2 விரல பிடிக்கிறீங்க, பிரேக் அப்ளை பண்ணும்போது அழுத்துங்க. இந்த ஃபோர்க்கு வந்து அழுத்தி இப்படி அழுத்ததில்ல அந்த மாதிரி ரன்னிங்கில் அழுத்தணும். 20 ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நான் இப்படி அழுத்தும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக இப்படி மேலே வரும். ஹைட்டு வந்து ஒரு 70 டிகிரி அந்த மாதிரி தூக்குங்க. ஓவர் ஹைட்டு வர மாதிரி தான் பிரேக் ரிலீஸ் பண்ணுறீங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம லாங் போகிறதெல்லாம் பார்த்துக்கலாம்.